நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வழக்கை வேலூர் நீதிமன்றத்திலிருந்து சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியது ஏன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வழக்கை சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரம். 2006 திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக 2011 லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து இருவரையும் விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் 2017 ஜனவரி உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவியை விடுவித்த வேலூர் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து வழக்கை மீண்டும் விசாரித்து 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் என விசாரணை நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. கடந்த 2024 பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின் அடிப்படையில் இந்த வழக்கின் விசாரணையை வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வழக்கை வேலூருக்கு மாற்ற மறுத்ததை எதிர்த்து துரைமுருகன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த வழக்கை வேலூருக்கு மாற்ற மறுத்ததை எதிர்த்து துரைமுருகன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணை வந்தபொழுது துரைமுருகன் தரப்பில் சொத்து குவிப்பு வழக்கில் விடுவித்த உத்தரவை ரத்து செய்து எதிர்த்த வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்ற விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மனுவுக்கு பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்று விசாரணையை நவம்பர் 24 ஒத்திவைத்த நீதிபதி என் சதீஷ்குமார் வழக்கை வேலூரில் இருந்து சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியது ஏன் என விரிவாக பதில் மனு தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்தார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.